எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். தலை சூப்பர் தலை இது. ப்ரோ, என் தலைவன் புஷி ஆனந்த கூப்பிட்டு வந்து கேமியோ பண்ண வச்சுக்கிறாங்க ப்ரோ. புஷி ஆனந்த் கேமியோ இருக்கா? ஆமா ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ, அண்ணனை மாதிரி மாசா இருக்காரு அவரு. தளபதி பிளாஸ்ட் அத்தப்பியம் தளபதி சிஎம் ல பிஎம் தான் சைட்டா பிஎம் தான் சிஎம் ல நாங்க தான். இதுக்கு அப்புறம் தியேட்டர் எல்லாம் மூடிட்டோம். சூப்பர் ஸ்டார் புஷி ஆனந்த் ப்ரோ. இதுக்கு அப்புறம் தியேட்டர் மூடிட்டோம். வசதியாவாதி அவ்வளோ. படம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஹெச் வினோத் டைரக்ஷன்லேயே இது பெஸ்ட்டு படமாக இருக்கும். ஏன்னா ஒரு சீனை வந்து தளபதியை ஒரு சீனை செதுக்கியிருக்காரு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் தளபதியோட ரொம்ப தீவிர ரசிகர். நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப காதலுக்கு மரியாதைன்னா ஒரு 200 வாட்டி பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அடுத்து நடிக்க மாட்டார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது கடைசியாக அந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப என்னால் முடியல. ஏன்னா திருப்பி அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. தளபதியோட தீவிர ரசிகர் நாங்கள். சொல்லுங்க, மூவி பார்த்தீங்களா? மூவி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக டயலாக்ஸ், டெலிவரி எல்லாமே ரிலேட்டட் டு பாலிடிக்ஸாக இருந்தது. பட் எல்லாமே வெல் செட்டாக இருந்தது எல்லாமே. ஸோ மூவி வாஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 9 out of 10 மாதிரி கொடுக்கலாம். ஓகே, இது வந்து தளபதி சாரோட லாஸ்ட் மூவி. ஆப்வியஸ்லி எல்லாம் ஹார்ட் கோர் தளபதி ஃபேன்ஸுக்கு அந்த ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு ஒன் லாஸ்ட் டான்ஸ்ன்றது எவ்ரிபடி கிரைட் இன் அண்ட் அரௌண்ட். அந்த ஒரு சில சாங்ஸ்க்கே எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக எல்லாருமே அவர் நடித்த படத்தோட எல்லா சீன்ஸும் போட்டுட்டு வி ஆல் கிரைட் தேர் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இது வரைக்கும் தமிழ் நடிகர்களில் அவங்களோட ரசிகர்களை வந்து இப்படி கொண்டாட வச்சு யாருமே பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு நடிகர் அவர். ரொம்ப ஃபர்ஸ்ட் ஷோ தான் போவேன். இந்த படம் பார்த்து எனக்கு லாஸ்ட் இதுலலாம் ரொம்ப அழுக வந்துருச்சு. பிகாஸ் ஹி ஹஸ் கிவன் ஸோ மச். இதெல்லாம் லாஸ்ட் ஃபிலிம், இதுக்கப்புறம் எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் படம் வேறு லெவல். And as a Thalapathy fan, we loved it and everyone must watch this movie and it's so emotional for me. எனக்கு வந்து படம் ஃபுல்லாக விசில் அடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி திரும்ப பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. So I just want to convey my thanks to Thalapathy sir for giving us such good films throughout this journey and this is for Thalapathy sir. டைரக்ஷன் ஓகே தான் ப்ரோ, மற்றபடி தளபதி தான் ஃபுல் மாசே படத்தில். தளபதி அப்படியே செதுக்கி வச்சுக்கிறானுங்க. தரமான ட்ரீட்டு, சரியான பிளாஸ்ட். சரி ப்ரோ, இது வந்து ஒரு ரீமேக் படம் அப்படின்றாங்க. இது ரீமேக் படமா இல்லைன்னா வந்து தளபதிக்கான பக்கா வந்து ஸ்டெப் ஆகுது? இது ரீமேக்காக என்ன வேணா இருக்கட்டும் ப்ரோ, இது தளபதியோட படம். ஹெச் வினோத் சொல்ற மாதிரி தம்பிங்களா, இது தளபதி படம். மொத்தமாக போட்டுருக்கு. செம்மையா இருக்குது, தூள் பறக்குது. ஓகே, ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா படத்துல? சரி, நம்ம தளபதியோட லாஸ்ட் படம் ஃபீல் பண்றீங்களா? செம்ம மாசு. இதே படத்தை தெலுங்குல பாலையா நடிச்சிருக்காரு. ஆனா அதையும் பாருங்க, எங்க தளபதி நடிச்சிருக்க வந்து பாருங்க. ஏதோ தளபதி நடிச்சத பார்த்தா அவங்க காப்பி பண்ண மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மாசா நடிச்சு. அதே மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கு பார்க்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தப்பு ஃபர்ஸ்ட். ஏன்னா குழந்தைங்க பார்க்க வேண்டிய முக்கியமான படம். ஒவ்வொரு குழந்தைங்க உங்களுக்கே தெரியும், தளபதி சொன்னா சின்ன குழந்தைங்க கேட்க வேண்டிய எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த பத்து ஏ சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். குழந்தைங்க எல்லாம் பார்த்து நல்லா விழிப்புணர்வு வரணும். படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப வைப் பண்ணோம். இந்த படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கேன். எந்த படமே நான் விஜய் படம் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டது கிடையாது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு ஆக்சுவலி காலேஜுக்குள்ள போகாமல் நான் ஃபர்ஸ்ட் ஷோ. அது யாருக்காக? நம்ம தளபதிக்காக, நம்ம சிஎம் தளபதிக்காக வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப
தேங்க்யூ. உங்களா ஓட்டர் ஐடி இருக்கா? நானும் ஓட்டு போட்டேன், தளபதிக்கு தான் ஓட்டு போட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதிக்கு தான். அப்படி கொண்டாடுறாங்களா? சார் தரமாக இருக்குது ப்ரோ. நான் அவர் வந்து முன்னாடி படம் விட்டுருந்தாருன்னா சிஎம் ஆயிருக்கு முன்னாடி, ஓகேங்களா? அவர் முன்னாடி வந்து சிஎம் ஆக முடியாது. இப்போ வந்து சிஎம் ஆகி ஒரு 10 விட்டுருக்கு. எல்லாம் தரமாக இருந்துச்சு, எல்லாம் கம்மி ப்ரோ. எல்லாம் வேற ரோகிட்டெல்லாம் தரமாக இருக்கும், ஓகேங்களா? இல்லை மெயின் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் இது பண்ணுறாங்க, அதுதான் மெயினே சொல்கிறேன் ப்ரோ. எலெக்ஷனே நம்ம தான், கலெக்ஷனே நம்ம தான், ஓகேவா? மிஸ் யூ தளபதி, மிஸ் யூ தளபதி, மிஸ் யூ தளபதி. படம்னா இதான் படம். இனிமே இது மாதிரி ஒரு படம் யாராலும் எடுக்க முடியாது, நடிக்க முடியாது. தளபதி ஓகே, நான் ரீமேக் படம் அப்படின்னாங்க, அந்த மாதிரி இருக்கா இல்லை தளபதி படம் தான்? இது தளபதி படம், முக்காவாசி ஃபுல்லாவே தளபதி படம். தளபதிக்காக எடுத்திருக்காங்க. தளபதி சீல் எல்லாமே பயங்கரமா இருக்கு. தியேட்டர்ல தளபதி காட்டும் போதெல்லாம் மாசு தெரிக்குது. சரி, டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? டைரக்ஷன் சூப்பரா இருந்தது. வினோத்கிட்ட இந்த மாதிரி டைரக்ஷன் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட், தளபதியோட ட்ரீட். அதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா படம் நல்லா இருக்கு. படம் எந்த குறையும் இல்லை. என்ன லாஸ்ட் படம் தான் இருக்கு. இந்த படம் ஒரு ரீமேக் படம் அப்படின்றாங்க, அந்த மாதிரி இருந்துச்சா இல்லை ஃபுல்லாக தளபதி படம்? இல்ல முக்கிய தளபதி படம் தான் அது. பகவான் கேஸ்ட் படம் தான். ஆனா லைட்டா மூவ் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், ரொம்பலாம் எடுக்கல. அந்த படம் லைட்டா எடுத்துக்காங்க, அவ்வளவுதான். படம் அவ்வளவுதான், எந்த குறையும் இல்லை. பிளாஸ்ட் தாங்க எல்லாமே. சொல்லுங்க படம் ரீமேக் தான், ஆனால் உள்ள கவுருமடி எடுத்திருக்காங்க. ஆனால் தளபதி படம் தான் இது. ஃபுல்லாகவே பார்த்தா நம்மளுக்கு தமிழ்நாட்டோட முக்கியமான படம் இது. அதனால தான் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. அப்பயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 230 கோடி நம்ம வின் பண்ணியிருக்கோம். சரி, இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி படம் இருக்கா இல்லைனா வந்து வன்முறை காட்சிலாம் இருக்கு இல்லையா, அதனால் குழந்தைங்க பார்க்கக்கூடாதுனால கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இதில் வந்து ஆபாச எதாவது இருக்குது. இந்த படம் வந்து 7 மாதம் ஆச்சு படம் வந்துருக்குல்ல. இந்த படம் முன்னாடியே வந்ததுன்னா நானே என் பொண்ணு வந்திருக்கேன். பொண்ணு பர்மிஷன் போட்டு என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ நல்ல படம் தான், ஓகே. இப்போ தேவையான படம் தான் இது. அரசியல் தேவையான படம் தான். ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னார், அது ஒரு ஜெயிச்சு காமிச்சிட்டாரு. சரி, லாஸ்ட் டைம் அவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, இது கடைசி படம்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நடிக்கணும். முதல்வர் ரைட்டரில் இதெல்லாம் நடிக்க முடியாதுல்ல. வேறு என்ன பண்ணுறது? இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அவங்க ரசிகர்லாம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இது. படம் வேற லெவலு. இந்த படம் எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பா 234 தொகுதி வின் பண்ணிருப்போம். அது அந்த மாதிரி நடக்கூடாது தான் லேட்டா ரிலீஸ் ஆச்சு. ப்ரோ, தியேட்டர்ல பயங்கரமா கத்துனியா தொண்டை? ப்ரோ, வாய்ஸா இல்ல ப்ரோ. லாஸ்ட் 10 நிமிஷம் திருப்பி போட்டாதான் போகும்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டாங்க. அதனால தான் வர இவ்வளவு லேட் ஆச்சு. அடுத்த 10 வருஷம் இல்ல அடுத்த 20 வருஷத்துக்கு டிவி கேதான் தலைவன் அடிச்சுக்க முடியாது தலைவா. அவ்வளவுதான் தலைவா. லாஸ்ட் படம் சொன்னாங்க, ஆனா அந்த படம் வந்து லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது எல்லாரும் பாத்துறாங்க. ஆனா அண்ணனோட பொறுத்த இன்னைக்கு பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணி மச்சா பண்ணி காட்டின பாத்தீங்களா? இதுதான் தளபதியோட ரசிகர் கிடையாது. அண்ணன் எங்க அண்ணன், அவருக்கோசம் எல்லாமே பண்ணுவோம், எல்லாமே முடியும். அண்ணனுக்கு ஓகே. கரியரின் ஒச்சனா என்னன்றது இதுதான். உள்ள பாத்தீங்கன்னா தெரியும். கரியரின் கடைசியில எல்லா படத்தோட சீன்ஸும் காமிச்சு அழ வச்சுட்டாப்புல. ரொம்ப ஏக்கமா இருக்கு. இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்ட்டு. பரவாயில்ல, ரீ ரிலீஸ் நிறைய வரும், பார்ப்போம். முதலமைச்சர் விஜய். அந்த டைட்டில் கடை என்னென்ன வந்துச்சு பாருங்க, அதுதானே சர்ப்ரைஸ். அதை சொல்லிட்டு அப்புறம் என்ன இருக்கு, வந்து பாருங்க, போய் பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. ஃபுல் சர்ப்ரைஸ், ஃபுல் மாஸ், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. வேற லெவல். நல்லா இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் மூவி மேடம் நல்லா அழுதுட்டாங்க. ரீரிலீஸ் இது ரொம்ப ரீமேக் படம் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நிறைய சிஜிலாம் ஒர்க்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. டேரக்டர் வந்து செம்மையாக எடுத்திருக்காரு, உண்மையாகவே நல்லா சூப்பர். ஓகே, பிஜிஎம் ஸ்கோர்னா எப்படி? அது வேற லெவல் ப்ரோ. அணி எப்பயும் போல மிரட்டிடாரு ப்ரோ. உண்மையாகவே அந்த கீழே சாரி ஹெட்செட் போட்டு கேட்டோன்னா இன்னும் சூப்பராக கேட்கும். அது ஃபுல்லாகவே செம்மையாக கேட்கும். இல்லை ப்ரோ, இது கேசரின்னாங்க. கேசரியா இல்லைனா ப்ரோ கேசரியா இல்லை பிரியாணியா? கேசரியா பிரியாணி அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் சீன்ஸ் இருக்கு, டேரக்டரோட விஷனும் இருக்கு, அட் த சேம் டைம் ரீமேக்கோட இதுவும் இருக்கு. ரெண்டுமே கலந்து தான் எடுத்துருக்காங்க. போத் ஆர் ஈக்குவல் தான். கதையாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, உண்மையிலே பார்க்கவே. ஓகே ஓகே ப்ரோ. உண்மையிலே அந்த இடத்துல அந்த உயிர் கொடுக்காத அப்பா அப்படின்லாம் சொல்கிறப்ப உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் லாஸ்ட் மூவி அப்படின்னு சொன்னனால ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பிரியமுடன் அப்படின்லாம் வர்றப்போ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே, எப்பயுமே எங்கள் தளபதி எப்பயுமே ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஸோ அடுத்தடுத்து ரீ ரிலீஸ்க்குலாம் வந்து வரணும், வேறு வழி இல்லை. ஜனநாயகன் லாஸ்ட் மூவி. ஸோ ஃபீல் பண்ணாலும்
அவர் சொன்ன ஒரு டைலாக் தான், உயிர் கொடுக்காத அப்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ நல்லா இருந்துச்சு, டைலாக்லாம் செம்மையாச்சு. என்ன ஃபர்ஸ்ட் FDFSனால கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் டைலாக் கம்மியாக இருந்துச்சு, அவ்வளோதான். மாஸ்லாம் கொஞ்சம் ஓகே தான், எல்லாமே ஓகே தான். ஜனநாயகன் சூப்பர். பட் ஆனால் எங்கள் தளபதியோட லாஸ்ட் படம் அப்படின்றத இன்னும் சின்ன வார்த்தை. தளபதினாலே 10 தான், அவ்வளோதான். 10 ஆஃப் 10 ரீமேக் தான். பட் இப்போ இதுதான் பார்த்தோம் நாங்கள் வந்து இன்னும் ஒரு சீன் கூட ஒரு இது கூட சாங் கூட பார்க்காத ஒரு தளபதி ரசிகை. ஸோ அதனால இப்போ தான் ஃபஸ்ட்டு FDFS பார்க்குறோம். ஸோ அந்த எனக்கு இன்னும் அந்த ஒரு டைலாக் தான், உயிர் கொடுக்காத அப்பா அப்படின்ற ஒரு டைலாக் தான் வந்து இந்த படத்தில் மாசு. ரீமேக்காக இருந்தாலும் ஓகே தான். ஸ்டோரி அதெல்லாம் கிடையாது ப்ரோ, தளபதியோட கடைசி படம், அவ்வளோதான். வந்து மாஸ் பண்ணுறோம், முடிஞ்சிச்சு. அவருக்கோசம் திருப்பி அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது, அவரோட ஸ்டைலு, அவரோட ஆக்டிங்கு, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காம ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து பாருங்கள், ஃபேமிலியோட படம் இது, ஃபேமிலிக்கான படம் இது. தளபதியை அடுத்து நாங்கள் படத்தில் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. ஒரு சீனும் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, இப்போ அவர் வந்து வேறு பாதையை வந்து சூஸ் பண்ணி போயிட்டாரு. அது நல்ல பாதை, மக்களுக்கான பாதை. அதுக்கு தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த ஊழல், லஞ்சம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா 75 வருஷம் திராவிட மாடல் அரசியல் வந்து ஊழல், லஞ்சம் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் லஞ்சம், ஊழல்லாம் ரொம்ப பெருத்து போயிருக்கு. அதனால் வந்து தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தனால தான் எங்கள் தளபதி வந்திருக்காரு. நாட்டுக்கு நல்லது தான் பண்ணுவார், நல்லதே செய்வார், நல்லதே நடக்கும், நல்லா இருப்போம், எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பர் ப்ரோ, வேறு லெவலு. ஓகே ப்ரோ, உங்களுக்கு படத்தில் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்த சீன்? எமோஷ்னலாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் பண்ணுவாங்க, அந்த சீன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு ஒரு பொம்பளை பொண்ணு எப்படி வளர்க்கணுமோ அப்படி வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து பண்ணார், தைரியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த குட் டச் பேட் டச்சை வந்து தலைவர் சொன்னார் தளபதி. ரொம்ப உண்மையிலே வந்து அதெல்லாம் வந்து கரெக்டான விஷயம். நமக்கு நிறையா பொண்ணுங்களுக்கு தேவையான விஷயம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லா பொம்பளை பசங்களும். படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர், எந்த குறையும் கிடையாது, வேறு லெவல். இல்லைண்ணா, இது ஒரு ரீமேக் படம் அப்படின்னு சொன்னாங்க. ரீமேக் படம் மாதிரியே கிடையாதுங்க. என்னதான் ரீமேக் படமாக எல்லாம் சொன்னாலும் ரீமேக் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி படம். எல்லாம் ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ரீமேக் மாதிரியே கிடையாது. இந்த படத்தோட BGM ஸ்கோர்னா எப்படி? BGM ஸ்கோர் வந்துட்டு வில்லனுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது, மோர் தென் ஹீரோ. யா ஆப்வியஸ்லி தளபதி ஃபேன், பட் டு பி ஆனஸ்ட் ஃபேக்ட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வில்லனோட BGMs நல்லா இருந்தது. த ஃப்ரேம் எல்லாமே கிரேஸியாக இருந்தது. ஸோ மோர் தென் ஹீரோ ஐ திங்க் வில்லனோட BGMs எல்லாமே ரொம்ப ஓவராலாக ஹைப் நல்லா இருந்தது. ஆக்சுவலி அங்கங்கே நல்லா வச்சுருந்தாங்க. ஓகே, ஓகே ப்ரோ, இது ஒரு ரீமேக் படம் அப்படின்னாங்க. அந்த ரீமேக் படம் மாதிரி இருந்துச்சா இல்லைனா வந்து நம்ம ரீமேக்ல தான் விளையாடுவாங்க, அது அந்த மாதிரி அந்த விஷயத்தில் H வினோத் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அது ஒரு ரீமேக் மாதிரி அது எனக்கு தெரியல. ஆனால் சரி, ஓகே, இது அவரோட லாஸ்ட் மூவி. இதுக்கப்புறம் அவரை வந்து நீங்கள் திரையில பார்க்க முடியாது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் சொன்னா கண் கலெக்ஷன் இது வரைக்கும் நல்லா எல்லா மூவியும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிளாஸ்டிக்காக இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே தேட்டரில் மூவி பார்க்க முடியாதுன்ற ஒரு பயங்கர கஷ்டமாக இருக்குது. தேங்க்யூ. நாங்கள் DMK செஞ்சுட்டோம், அந்த டிவிக்கே தான் எப்போவுமே எங்களோட ஓட்டு